ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து க்ரீன் பீன்ஸ் வித் முசங்கிங் டுரியான், அதாவது புபூர் கச்சங் ஈஜா வித் டுரியான். ஸோ இந்த கஞ்சி வைக்க போகிறோம், டுரியான் கஞ்சி. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முசங்கிங் டுரியான் நான் வாங்கியிருக்கேன். நீங்கள் நார்மல் டுரியான் கூட வாங்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஸோ டுரியான் கொஞ்சம் வாங்கிச்சிங்க. பாசிப்பயிறு, அதாவது க்ரீன் பீன்ஸ் 2 கப் எடுத்துக்கங்க. ஸோ அதை வந்து ஓவர் நைட் நல்லா ஊற வச்சுருங்க. வாஷ் பண்ணிவிட்டு நம்ம பாயில் பண்ண போகிறோம். ஸோ இதோடு சேர்த்து பண்டான் லீஃப் 2 போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு, அதாவது 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி தேவையான அளவு நிறையா ஊற்றிக்கங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து கஞ்சி வேணும்னு. ஸோ இதை வந்து நல்லா குக் பண்ணோம் அன்டில் நல்லா சாஃப்டாக வரைக்கும். ஸோ இப்போ நம்மளோட பாசிப்பயிறு நல்லா வந்துருச்சு. குக் வேணாம். அடுத்தது நம்ம பாம் சுகர் ஆட் பண்ணிக்குவோம். ஸோ குலா மிளகா ஒரு ஸ்டிக் போட்டிருக்கேன். தேங்காய் பால் 200 ml, அதாவது ஒரு கொத்தா பால் வந்து முழுசாகவே ஊற்றிருக்கேன். இதை ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நம்மளோட பாசிப்பயிரும் வந்துடுச்சு. இப்போ கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும் அன்டில் த கருப்பு சீனி இந்த மாதிரி கரைஞ்சி கலர் மாறணும். ஸோ இந்த மாதிரி கலர் மாறின பிற்பாடு சுகர் தேவைப்பட்டால் 1/2 கப் ஆட் பண்ணிக்கோங்க, சீனி குறவா இருந்துச்சுனாக்கா. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். சாகு, அதாவது ஜவ்வரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து 1 கப் ஆட் பண்ணிக்க. நீங்கள் 1/2 கப் இல்லைனா 1 கப் நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் வாஷ் பண்ணிட்டு நல்லா போட்டிங்கனாக்கா அது சட்டுன்னு வந்துடும். இப்போ வந்து நல்லா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து நம்ம டொரியான் போட போகிறோன். ஸோ டொரியான் சோளை வந்து நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா அது கரைஞ்சிரும். எடுத்து சாப்பிட்றப்போ அந்த சோளம் நல்லாயிருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பொதுவாகவே சாதாரணமாக கஞ்சி விற்போம். ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம டொரியான் கஞ்சி வைக்கிறோம், அதாவது க்ரீன் பீன்ஸ் வித் டொரியானு. ஸோ டொரியான் வந்து எல்லோரும் சொல்கிறாங்க ரொம்ப சூடுன்றாங்க. உண்மைதான், சூடு தான். இருந்தாலும் இதுலேயும் பல நன்மைகள் இருக்குது. அது என்ன நன்மைன்னு பார்க்கலாமா? டுரியா வந்து மலேசியாவில் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் மெஜாரிட்டி. ஸோ இதில் நம்மளுக்கு என்னென்ன நன்மை கிடைக்குதுனாக்கா, நம்ம டுரியான் சாப்பிட்றதுனால கேன்சருக்கு ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறது, எலும்புக்கு போன்ஸ்க்கெலாம் ரொம்ப நல்லது, நல்லா ஸ்ட்ராங் பண்ணும் போன்ஸு. அப்புறம் ஏஜ் வந்து அவ்வளோ இதாக காட்டாது, அது ப்ரொமெச்சூர் பண்ணிக்கும் ஏஜ் வந்து. அப்புறம் லோ ப்ளட் ப்ரெஷர் அது வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கும். மற்ற டிசீஸ்க்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். ஓகே, பாய். என்ஜாய் தி ஃபுட்.